எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்பவே ஒரு பாப்புலரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் ஓரளவு ஒரு 60 to 70% நல்லா வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கத்திரிக்காய் எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண அதே ஆயிலே தாளிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துடலாம். கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். கடுகு போட்டாச்சு, சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம், உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ அது லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ புளி ஊற்றிடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போது இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ தட் அந்த எள்ளு ஸ்மெல்லு, புளி வாடை எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்னால் அந்த 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் போகுதான்னு பாருங்கள். அப்படி போகலன்னா மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்கணும். பொதுவாகவே எல்லா டிஷ்லையுமே அப்படி தான், பர்டிகுலர் டைமிங்கிறது கிடையாது. நீங்கள் மசாலா வாடெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் எப்போவுமே, இப்போ மட்டன்னா மட்டன் சேர்க்கணும், சிக்கன்னா சிக்கனு. ஸோ எந்த டிஷ் எடுக்கிறீங்களோ அப்படி தான். 5 மினிட்ஸும் ஆகலாம், இல்லை மோர் தென் 5 மினிட்ஸும் ஆகலாம். பட் எப்படினாலும் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இந்த அளவு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். வெள்ளை சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் இல்லை சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த புளிப்பு, உப்பு, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் வெல்லம் இல்லைனா சுகர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்குங்க, வேணான்றவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க. எப்படினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். நான் வந்து இன்றைக்கி எள்ளும் தேங்காயும் இந்த ஸ்பூனில் தாங்க மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோடைய ப்ரொப்போர்ஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டோம், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டோம், லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இந்த மசாலாவுடைய அந்த இதெல்லாம் கத்திரிக்காயில் இறங்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான பிரிஞ்சால் தொக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்னாலே பொதுவாக நம்ம நிறைய மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் பிரியாணி செஞ்சால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.